கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கூட இருந்தால் நமக்குள்ள ஒரு அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். அது அடையாளம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது வேண்டாத சுபாவங்கள் நமக்குள்ளே எழும்பாது. இதுதான் நமக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கும் அவன் சகோதரனாகிய யோவானுக்கும் ஒரு வித்தியாசமான பெயரை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். ஏன் ஆண்டவர் இந்த பெயரை இவங்க 2 பேருக்கும் வச்சார் அப்படின்னா, இடி முழக்கத்தின் மக்கள் என்று வச்சார் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரு வைராக்கிய குணம் உள்ளவர்களாய், உணர்ச்சி வசப்படுகிற ஒரு குணம் உள்ளவர்களாய், முன்கோபம் உள்ளவர்களாய், இப்படியாக வேண்டாத குணங்கள் இவர்களுக்குள்ள இருந்தது. எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முந்தி கொள்ளுவது, தேவையில்லாத காரியத்தை செய்து விடுவது, தேவையில்லாத காரியத்தை சிந்தித்து விடுவது, இப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் இவர்களுக்குள்ளே இருந்தது. இதற்கு ஆதாரமாக நாம் பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:54 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கிற ஜனங்கள், அந்த ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே இவர்களுக்கு கோபம் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நான் எலியாவை போல அக்கினியை இறக்கி இந்த மக்களை அழித்து விட உமக்கு சித்தமா அப்படின்னு எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களிடத்துல அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த கோபப்படுகிற இந்த குணங்கள் அவர்களிடத்துல இருந்தது. அதே அதிகாரத்துல லூக்கா 9:49 பார்க்கும் பொழுது, இயேசுடைய நாமத்தினாலே ஒருவன் பிசாசுகளை துரத்துகிறதை இவர்கள் கண்டு அவனை போய் தடுத்தோம் என்று ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படியாக இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் முன்கோபம், எல்லாவற்றிற்கும் வைராக்கியம் பாராட்டுவது, எல்லாவற்றிற்கும் முன்பாக போய் உணர்ச்சி வசப்படுவது, இப்படியாக இவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இவர்கள் வந்த பின்பு, கொஞ்ச நாட்கள் ஆண்டவரோடு கூட இவர்கள் நடந்த பின்பு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 ஆண்டவரோடவே இருந்து பின் நாட்களிலே இவர்களுடைய சுபாவங்கள் எப்படி மாறினது என்றால், இதே யோவான் தான் பின் நாட்களிலே அன்பின் சீசன் என்று பெயர் பெற்றான். அவனுக்குள்ள அன்பு வந்தது. இந்த முரட்டுத்தனமான சுபாவத்தை ஆண்டவர் அன்பின் சுபாவமாக மாற்றினார். இதே யாக்கோபு பின் நாட்களிலே அப்போஸ்தலர் 12:2 நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவுக்காக வைராக்கியமாய் இரத்த சாட்சியாக மரித்ததை நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்து மாறி இருக்க வேண்டும். நம்மிடத்துல இருந்த பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள், பழைய கசப்புகள், உணர்ச்சி வசப்படுகிற தன்மைகள், இப்படியாக நம்மிடத்துல இருந்த வேண்டாத சுபாவங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்துல நாம் மாற்றி இருப்போம் என்றால், நம்மிடத்துல அது காணப்படாமல் போயிருக்கும் என்றால், அதுதான் நாம் ஆண்டவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத சுபாவங்கள் நம்மிடத்துல இருக்குமானால், இன்னும் நம்மிடத்துல காணப்படுமானால், நாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொண்டு வாழ்வோம் என்றால், நம்மிடத்துல அப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லாதபடி ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆமென்.